2022 காவலர் தேர்வில் தமிழ் மொழி தகுதி தேர்வு 77லேருந்து 83 வரைக்கும் பார்த்துருவோம். இதில் 77 பார்த்தீங்கன்னா நோன்றல். நோன்றல் என்ற சொல்லின் பொருள் யாதுன்னா பொறுத்தல். நோன்றல்னா பொறுத்தல். அடுத்து 78 வாக்கியம் 1 வாக்கியம் 2 இந்திர விழா நடைபெற்ற நாட்கள் 26 என மணிமேகலை கூறுகிறது. அது தப்பு. 26 கிடையாது, 28 நாட்கள். சரிங்களா? 28 நாட்கள். அடுத்து வாக்கியம் 2ல் பசியும் பிணியும் பகையும் பெருகவும் மழையும் வளமும் நிறையவும் என முரசறைவோன் வாழ்த்தினான். அதுதான் கரெக்டு. 2 மட்டும் தான் சரி. இதில் 78ல் 2 மட்டும் சரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறை என்ற ஓரசை சீரின் வாய்ப்பாடு தருக மலர். ஓகேங்களா? 79 நிறை என்ற ஓரசை சீரின் வாய்ப்பாடு தருக மலர். அடுத்து 80 வாக்கியம் 1 வாக்கியம் 2 இதில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை பக்கம் மாட்டுச்சந்தையை மாட்டுத்தாவணி என்று சொல்வார்கள். கரெக்டு. ஏன்னா நம்ம மாட்டுச்சந்தையை தான் மாட்டுத்தாவணி சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாக்கியம் 2ல் கிராமச்சந்தையில் ஆண்கள் மட்டுமே வந்து விற்பனை செய்வார்கள். இது வந்து தவறு. எல்லோரும் வந்து விற்பனை பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ 1 மட்டும் சரி. அடுத்து 81 குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தவர் எம்ஜிஆர். சரிங்களா? குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தவர் எம்ஜிஆர். சரிங்களா? எம்ஜி ராமச்சந்திரன். சரி. அடுத்து 82 சாந்த குணம் உடையவர்கள் டேஸ் முழுவதையும் பெறுவர். உலகம் முழுவதையும் பெறுவர். சாந்த குணம்னா நல்ல மனசு. சாந்த குணம் உடையவர்கள் டேஸ் முழுவதையும் பெறுவர். உலகம் முழுவதையும் பெறுவர். சரிங்களா? சாந்த குணம் அமைதியாக இருக்கிறது நல்ல குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஜெயகாந்தன் எழுதாத புதினம் எதுனா சேற்றில் மனிதர்கள். சரிங்களா? ஜெயகாந்தன் எழுதாத புதினம்னா சேற்றில் மனிதர்கள். மற்ற எல்லாமே ஜெயகாந்தன் எழுதுறது தான். ஓகேங்களா? தேங்க்யூ.